முதலாவது சுதா என்ற நேயர் எழுதியிருக்கிறாங்க. வணக்கம் மேடம், உங்கள் நிகழ்ச்சி மிக பயனுள்ளதாக இருக்கிறது. தேங்க்யூ சுதா. நஞ்சுக்கொடி சுற்றுவது பற்றி தெளிவான விளக்கம் கொடுங்க மேடம். ஸோ பொதுவாக கர்ப்ப காலத்தில் கொடி சுற்றுவது, அதாவது அம்பிளைக்கல் கார்டு குழந்தை மேலே என்டாங்கிள் பண்ணுறது, இது எல்லாரும் பயப்படுற ஒரு விஷயம். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா வீட்டில் உள்ள பெரியவங்களாம் சொல்லுவாங்க, படுத்திருக்கியா அப்படியே திரும்பி படு, எழும்பி திரும்பி படுன்னு சொல்லுவாங்க. அப்படியே திரும்பி படுக்காத, கொடி சுற்றிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த கொடி சுற்றுவது என்பது நம்ம படுக்கிற பொசிஷன்லேயோ இல்லை எழும்புகிற பொசிஷன்லேயோ திரும்புகிற பொசிஷன்ஸ்னாலே வராது. குழந்தையோட நீந்தி போகிற தன்மை, கொடியோட லென்த்து, அந்த கார்டோட அட்டாச்மெண்ட்டு, நஞ்சோட பொசிஷன்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் இதை சார்ந்த விஷயமாக இருக்குது. தண்ணிச்சத்து, ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட், இதெல்லாம் நல்லா சில க்ரைட்டீரியா படி இருந்ததுன்னா குழந்தை நல்லா நீந்தி அதில் ஸ்விம் பண்ணி அதில் டேர்ன் ஆகி அதோட ப்ரீதிங் எஃபெக்ட்ஸ் அதோட எல்லா விஷயத்தையும் செய்யும் பொழுது இந்த கார்டோட லென்த்து சார்ந்தது, அதோட அட்டாச்மெண்ட்டை சார்ந்தது, குழந்தையோட மூமெண்ட்டை சார்ந்தது, பனிக்கூட நீரை சார்ந்தது. ஸோ இந்த மாதிரியான ஒரு நார்மலாக இருக்கிற குழந்தைக்கு இந்த மாதிரியான கொடி சுற்றுவது என்பது இயற்கையாக நடக்கிற விஷயம். பொதுவாக இந்த மாதிரி கொடி சுற்றுவது என்பது கழுத்தில் சுற்றினா தான் நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை. ஏன்னா இந்த கழுத்தில் சுற்றும்போது என்னென்ன பிரச்சனைகள் வரலாம்? அந்த குழந்தைக்கு போகிற ஆக்சிஜன் சத்து குறைவாகலாம். பல நேரம் அது சுற்றும் போது டைட்டாகி கார்டு என்டாங்கிள்மெண்ட்டும், சில நேரம் அதுவே த்ராட்லிங் எஃபெக்ட், குழந்தைக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டு குழந்தையோட துடிப்பு நிறுத்தலாம். பல நேரங்களில் இந்த சுற்றுறதுனால வர்ற விளைவுகள் என்னென்ன அப்படின்னா, இது குழந்தையோட பிரசவ வலி ஏற்படும் போது கொடியானது கழுத்துக்கிட்ட இருந்து சுற்றி இருந்தால் தலை இறங்க இறங்க இந்த கொடியும் ஸ்ட்ரெச் ஆகி குழந்தை கழுத்தை அழுத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த வகையான இந்த கொடி சுற்றுதல் அப்படிங்கிறது எந்த சமயத்தில் நம்ம சஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, பொதுவாக கர்ப்ப காலத்தில் பிரசவ வலி ஏற்பட்டு பிரசவத்தில் ஒரு பெண் பிரசவத்தை எதிர்நோக்கும் போது வலிகள் வர 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 தலை இறங்கலை, ஆனால் ஹார்ட் பீட் வேரி ஆகுதுன்னா சில நேரம் கொடி சுற்றிருக்கலாம், சில நேரம் கொடி ஷார்ட்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நார்மல் டெலிவரியே ஆகணுன்ற நிலை இருந்தாலும் இந்த ஸ்ட்ரெச்சபிலிட்டி அதிகமாக இருக்கிறனால பல நேரங்களில் இந்த கொடியானது சுற்றி இருக்கிறனால இந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ அப்படிப்பட்ட லெவல் இருந்தால் அதை நீங்கள் சிடிஜி ட்ரேசிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ராக்ஷன்ஸ் வரும்போது குழந்தையோட டீசிலரேஷன்ஸ், ஆசிலரேஷன் சீராக இல்லாமல் இருக்கலாம், அந்த வேரியபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கலாம். பல நேரம் குழந்தையோட ரெக்கவரிங் டைம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஒரு கண்ட்ராக்ஷன் முடிஞ்சு அது ரெக்கவரிங் டைம் ரொம்ப வேரியபிளாக இருக்கலாம். இதெல்லாம் சில அறிகுறிகள். அதோட ஹார்ட் ரேட்டோட வேரியேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கலாம். நார்மலாக அந்த டீசலரேஷன், ஆசிலரேஷன்ஸ் ஒரு 10 to 15 பீட்ஸ் இருக்கலாம். ஆனால் அதுவே ரொம்ப டீசலரேஷன் ஆகி பிக்கப் ஆகுதுன்னா குழந்தை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்க அப்படின்ற அர்த்தம். ஸோ அந்த வகையில் ஒரு டீசலரேஷன், ஆசிலரேஷன்ஸ் குழந்தையோட வயிற்றுநூல் அதனுடைய ஜேர்னி, வெளிவருவதற்கான ஜேர்னியோட ஆரம்ப நிலைகளில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். இந்த வகையில் இந்த கொடி சுற்றுவது பார்த்திங்கன்னா இன்றும் உலகளவில் பண்ண பல ஆய்வுகளில் 6 முதல் 30% குழந்தைங்களுக்கு அந்த கார்டு சுற்றி இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இந்த கார்டு சுற்றி வருவது எதனால், ஏன் என்று எந்தவித டீட்டெயிலும் கிடையாது. பொதுவாக இந்த மாதிரி பொசிஷன்ஸ், தலை இல்லாமல் கால் மட்டும் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த கொடி சுற்றுவதற்கு வாய்ப்பு அதிகம். பல நேரங்களில் தண்ணி அதிகமாக இருந்து கொடி நீளமாக இருந்தாலும் வாய்ப்பு அதிகம். ஷார்ட் கார்டாக இருந்தால் பொதுவாக வாய்ப்பு குறைவு. ஆனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவர்களுக்கு முக்கியமான ஒன்று, இந்த கொடி சுற்றுவதனால அந்த குழந்தைக்கு போகிற ஆக்சிஜன் குறைவாகி குழந்தை பிறக்கும்போது ஹைபாக்சிக்காக பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அது அந்த அளவு, அந்த டைட்னஸ்ஸு, அதோட லென்த்து எல்லாவற்றையும் பொறுத்தது. ஸோ பொதுவாக ஷார்ட்டாக ஒரு கார்டு இருந்ததுன்னா அது ஒரு 360 டிகிரி தலையை நல்லா சுற்றி இருக்குது, ஒரு 2 தடவை சுற்றி இருக்குது, அந்த குழந்தை தலை இறங்கும்போது அது அழுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ பொதுவாக இந்த மாதிரி கார்டு ரவுண்ட் இந்த நெக்கு இல்லை நியூக்கல் பொசிஷன் அப்படின்னா இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, டாப்ளர் ஸ்கேன் மூலமாக இந்த கழுத்தை சுற்றி உள்ள இரத்த குழாய்களில் போகிற இரத்த ஓட்டத்தை செக் பண்ணி அதில் என்னென்ன குறை இருக்கோ அதை பார்க்கும் பொழுது தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இது ஒரு தீர்வாக அமையலாம் என்று சொல்ல முடியும். ஸோ கண்டிப்பாக அந்த கொடி சுற்றுதல் என்பது ஏதோ ஒரு காரணத்தை சார்ந்த விஷயம் இல்லை. இது ரொம்ப டேர்ம் ஆகிட்டுனா நிறையாயிரும், நாளாக அதிகமாகும் நினைக்கிறலாம் தவறு. அதோட பொசிஷனும், குழந்தையோட பொசிஷன், குழந்தையோட டெலிவரி பொசிஷன், இவை அனைத்தும் தான் இந்த மாதிரி பிரச்சனைகளை கண்டிப்பாக உருவாக்கக்கூடியது. ஸோ இந்த வகையில் இந்த கொடி சுற்றுறதுங்கிறது ஒரு பிரச்சனை. பட் ஆனால் இது ஒன்றும் பயப்படுற விஷயம் இல்லை. பொதுவாக தற்காலத்தில் இருக்கிற சிடிஜி மெஷின்ஸ் மற்றும் ஹார்ட் பீட் செக்கிங், டாப்ளர், இவை மூலமாக இந்த கொடி எந்த அளவு சுற்றி இருக்கிறது, இப்போ இருக்கிற 3D 4D ஸ்கேன்ஸ்லாம் அழகாக கொடி சுற்றுவது என்பது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கு. ஸோ பொதுவாக தண்ணி குறைவாக இருக்கிற குழந்தைங்க, இல்லை எடை கூடுதலாக இருக்கிற குழந்தைங்க,
சில நேரம் காலோட ப்ரீச்சில் உட்காந்துருக்க குழந்தைங்க இந்த மாதிரிலாம் இருந்து, இல்லை ஹார்ட் பீட் வேரியேஷன்ஸ் இருந்தால் இந்த டாப்ளர் மூலமாக கொடி எந்த அளவில் இருக்குது, எந்த ப்ராப்ளம் இருக்குது என்பதை முறையாக பார்க்க முடியும். ஸோ தவறாக நம்ம இந்த மாதிரி பொசிஷன் படுக்கிறதுனால கொடி சுற்றிருச்சு, இந்த மாதிரி இப்போ எழும்பி திரும்பி படுக்கணும் இப்படின்னு சொல்கிறதுலாம் தவறு. அப்படி எந்த விஷயமும் கிடையாது. பொதுவாக குழந்தைக்கு இந்த கொடி சுற்றுகிறது அப்படின்னாலே, குழந்தைக்கு ஒரு மூச்சு திணறல் ஏற்படுதுனாலே குழந்தை முதல்ல அசைவு நிறுத்தும். ஏன்னா அதுக்கு அசைஞ்சால் கழுத்தில் அழுத்துதுன்னா குழந்தை அசைவு நிறுத்தும். அதனால தான் ஒரு 8 மாதமான பிறகு தாயின் அசைவை கவனிங்கன்னு சொல்கிறோம். குழந்தை அசைவை கவனிக்கிற தாயினால், ஸோ நேற்று நம்ம குழந்தை 10 தடவை அசைஞ்சிச்சு, இன்றைக்கி வந்து ஒரு 6 தடவை அசையுது, ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா டாக்டர் அலர்ட் பண்ணணும். அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை குழந்தைக்கு இருக்குது, அதுக்கு ஒரு ஸ்ட்ரெயின்டாக இருக்கும்போது அந்த குழந்தை அசைவை நிறுத்தி அசைஞ்சால் அதுக்கு கழுத்தில் இழுக்கலாம். அப்போ என்ன ஆகும், அது அசையாது. இந்த மாதிரியான சில விதமான ஒரு இண்டிகேஷன்ஸ், இந்த குழந்தை அசைவுங்கிறது ஒரு இண்டிகேஷன்ஸ், ஏதோ பிரச்சனை இருக்குது. அதனால தான் 8 மாதமானால் கண்டிப்பாக குழந்தை அசைவை கவனிங்க, பிரச்சனை வராமல் பாருங்கள் அப்படின்னு சொல்கிற ரீசனே அதுதான். ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு பெண்ணும் இந்த பிரச்சனைக்கு முறையாக அவர்களுடைய குழந்தை அசைவை கவனித்தாங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை வருவதற்கு முன்பே இதை கவனிக்க முடியும். இதனால் குழந்தைக்கான வருகிற ஆபத்திலிருந்து குழந்தையை பாதுகாக்கவும் முடியும்.